இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழகத்தில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் 2026ஆம் ஆண்டிற்கான பிஇ, பிடெக், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஆகிய இன்ஜினியரிங் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டிஎன்இஏ அட்மிஷனுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டிற்கான டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tneonline.org.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 விண்ணப்பிப்பதற்கான இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் டிஎன்இஏ அட்மிஷன் 2026 அதாவது பிஇ, பிடெக், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஆகிய படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் வவுச்சர், இன்ஸ்ட்ரக்ஷன், டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா, டிஎஃப்சி சென்டர் லிஸ்ட், டென்டேட்டிவ் ஷெட்யூல் டேட் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த இணையதளத்தில் கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026 டிஎன்இஏ 2026 என்பது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான ஆன்லைன் செயல்முறையாகும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆன்லைன் பதிவை தொடங்குவதற்கு முன் வழிமுறைகளை பதிவிறக்கம் செய்து கவனமாக படிக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ கொடுக்கப்பட்டுள்ளது. ரெக்கார்டு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026 விண்ணப்பம் பதிவு செய்ய கீழ்கண்ட விவரங்களை தயாராக வைத்துக் கொள்ளவும். விண்ணப்பதாரரின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, அலைபேசி எண், வகுப்பு சான்றிதழ், சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கான சான்றிதழ் தேவைப்படுபவர்கள். அதன் பிறகு 2026ஆம் ஆண்டிற்கு முன்னால் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான உறுதி கடிதம், பதிவு கட்டணம் இணையதளம் மூலமாக செலுத்துவதற்கான விவரம், எமிக்ஸ் நம்பர், ஆதார் நம்பர், பெற்றோரின் ஆண்டு வருமான விவரம், பள்ளி தகவல்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை தேவைப்பட்டால் அதற்கான ரிக்வெஸ்ட், முதல் பட்டதாரி கல்வி கட்டண சலுகை, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆகிய சான்றிதழ்கள் தகுதிக்கேற்ப தேவைப்படும். அதன் பிறகு இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் இந்த விவரக்குறிப்பு, அதாவது தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026க்கான விவரக்குறிப்பு. இந்த ஃபைல் 36 பக்கங்களை கொண்டது. விண்ணப்பிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு மாணவர்களும் இந்த விவர கையேடை ஒரு முறை தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். இதுல மாணவர்களுக்கான அனைத்து தகவல்கள் மற்றும் வழிமுறைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறமா டூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் பிஇ, பிடெக் 4 academic year compressing of 8 semesters, BE sandwich 5 academic year compressing of 10 semesters, MTech computer science and engineering 5 academic year compressing of 10 semesters. அந்த மாதிரி டியூரேஷன் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் கல்வி பயின்றிருக்க வேண்டும். அதற்கான நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஜெனரல் கேட்டகரி 45% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிசி இன்க்ளூடிங் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லிம் 40% மதிப்பெண்கள், எம்பிசி, டிஎன்சி 40% மதிப்பெண்கள், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 40% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மெரைன் இன்ஜினியரிங் பிரான்சஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதர் ரிக்வயர்மெண்ட்ஸ், மினிமம் இன்ஜினியரிங் பிரான்சஸ், அலோகேஷன் ஆஃப் சீட் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபன் காம்படிஷன் 31%, பேக்வர்டு கிளாஸ் 26.5%, பேக்வர்டு கிளாஸ் முஸ்லிம் 3.5%, மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் அண்ட் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி 20%, ஷெட்யூல்டு காஸ்ட் 15%, ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் 3%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 1%. இவ்வாறு இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கோட்டா ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்காக கொடுத்திருக்காங்க. முன்னாள் ராணுவத்தின் குழந்தைகளுக்கு, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் டிசபிலிட்டி டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா ஒரு வாட்டி வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுலயும் தெளிவாக இந்த பதிவு செய்யும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026 முழுமையாக இணையவழி விண்ணப்ப பதிவாகும் மற்றும் இணையவழி கலந்தாய்வு சேர்க்கையாகவும் அமைந்துள்ளது. விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான கட்டணத்தை செலுத்துதல், விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை பதிவு செய்தல், தற்காலிக இடஒதுக்கீட்டை ஏற்றல் அல்லது நிராகரித்தல், இறுதி இடஒதுக்கீட்டு ஆணையை பெறுதல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். சான்றிதழ் சரிபார்த்தல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையம் அதாவது டிஎஃப்சி சென்டர் வழியாக விண்ணப்பதாரர்களை நேரில் அழைக்காமல் நடத்தப்படும். விண்ணப்பதாரர்கள் எல்லா செயல்களையும் தங்கள்
வீட்டில் இருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமானும் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் எல்லா சேவைகளுக்கும் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம். அங்கு அவர்களுக்கு தேவையான எல்லா சேவைகளும் கிடைக்கும். முழுமையான இணையவழி கலந்தாய்வு கீழ்காணும் பல அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டது. விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தல், சம வாய்ப்பு எண் அதாவது ரேண்டம் எண் உருவாக்குதல், பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தில் இணைய வழியாக சான்றிதழ் சரிபார்த்தல், தரவரிசை வெளியிடுதல், விருப்பமான கல்லூரிகளையும் மற்றும் பாடப்பிரிவுகளையும் பதிவு செய்தல், குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு செய்தல், இடஒதுக்கீட்டை உறுதி செய்தல், கல்லூரியிலோ அல்லது பொறியியல் சேர்க்கை உதவி மையத்திலோ கல்லூரிக்கான கட்டணத்தை செலுத்துதல், இவ்வாறு 8 படிநிலைகளை கொண்டது. அடுத்ததாக விண்ணப்பம் பதிவு செய்யும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் ஒவ்வொரு ஸ்டெப்பா இங்க கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் கொடுத்திருக்காங்க. தேவையானவங்க வேணாம் கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா TNEA கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட் கொடுத்திருக்காங்க. TFC லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் TFC சென்டர் டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கெங்க இந்த TFC சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. வீட்டிலிருந்து இணையதளம் வழியாக பதிவு செய்ய முடியாதவர்கள் நேரடியாக உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள TFC சென்டருக்கு நேரடியாக சென்று உங்களுக்கான விண்ணப்பத்தை இணைய வழியாக பதிவு செய்யலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா TFC சென்டர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த முகவரிகள் உள்ள TFC சென்டருக்கு நீங்க நேரடியாக சென்று உங்களது விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். அதன் பிறகு TNEA டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் நோட்டிபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோட் ஆஃப் ஒரிஜினல் சர்டிபிகேட் 3/5/2026 முதல். லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/6/2026. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் 6/6/2026. அசைனிங் ரேண்டம் நம்பர்ஸ் 5/6/2026 அன்று வெளியிடுவார்கள். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் வழியாக 8/6/2026 முதல் 20/6/2026 வரை. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் 29/6/2026. கிரிவன்சஸ் ரெட்சல் 30/6/2026 முதல் 4/7/2026 வரை. அப்புறமா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர்களுக்கான கவுன்சிலிங் டேட் will be updated after approval of AICTE அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இவ்வாறு டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு TFCக்கள் ஒருபோதும் மாணவர்களின் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பகிருமாறு கேட்காது. இது போன்ற அழைப்புகள் குறித்த மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு BE பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இரண்டுக்குமே தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே ஆன்லைன் கவுன்சிலிங் ஜேர்னி எந்தெந்த வழிமுறைகள்ல இந்த இன்ஜினியரிங் கலந்தாய்வு இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போது நாம் TNEA 2026 பதிவு செயல்முறையை தொடங்குவதற்கு முன் முழு செயல்முறை எந்த படிகளாக நடைபெறுகிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். முதல் படி யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் மாணவர்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்து மொபைல் மற்றும் மின்னஞ்சல் மூலம் OTP சரிபார்ப்பு செய்ய வேண்டும். அடுத்தது லாகின். பதிவு செய்யப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி கணக்கில் உள்நுழைய வேண்டும். மூன்றாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஆதார், முகவரி மற்றும் பெற்றோர் விவரங்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். நான்காவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். பொருந்தும் மாணவர்கள் மட்டும் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும். ஐந்தாவது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். வருமானம் மற்றும் உதவித்தொகை தொடர்பான விவரங்களை வழங்க வேண்டும். ஆறாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி. பள்ளி மற்றும் படித்த ஆண்டு விவரங்களை உள்ளிட வேண்டும். ஏழாவது அகாடமிக் இன்ஃபர்மேஷன். மதிப்பெண்கள் மற்றும் தேர்வு விவரங்களை கவனமாக பதிவு செய்ய வேண்டும். எட்டாவது பிரிவ்யூ அப்ளிகேஷன். அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து தவறுகள் இருந்தால் திருத்த வேண்டும். ஒன்பதாவது பேமெண்ட். பதிவு கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும். இறுதியாக டவுன்லோட் அப்ளிகேஷன். விண்ணப்பத்தை PDF ஆக பதிவிறக்கம் செய்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். Here for BE பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டனை அழுத்தி தொடரலாம். இப்போது இந்த செயல்முறையை நடைமுறையாக பார்க்க BE பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை அழுத்தி தொடரலாம். இப்போது பயனர் பதிவு பக்கம் திறக்கப்பட்டுள்ளது. இது முதல் படியான யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். முதலில் திரையில் காணப்படும் அறிவுறுத்தல்களை கவனமாக படிக்கவும். 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இருப்பது போலவே பெயர், பிறந்த தேதி மற்றும் பதிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். தேவையெனில் ஸ்டூடெண்ட் ஹெல்பர் குவிக் டிப்ஸ் பகுதியை திறந்து வழிமுறைகளை பார்க்கலாம். இங்கு பதிவு செய்வதற்கு தேவையான முக்கிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் விண்ணப்பதாரரின் பெயரை
மதிப்பெண் சான்றிதழில் இருப்பது போலவே உள்ளிடவும். அடுத்து செயல்பாட்டில் உள்ள கைபேசி எண்ணை உள்ளிடவும். இந்த எண்ணிற்கே OTP மற்றும் அனைத்து தகவல்களும் அனுப்பப்படும். பின்னர் செல்லுபடியாகும் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்யவும். அதே மின்னஞ்சலை மீண்டும் உறுதிப்படுத்தும் பகுதியில் சரியாக உள்ளிடவும். பிறந்த தேதியை தேர்வு செய்யவும் அல்லது தட்டச்சு செய்யவும். நீங்கள் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் எஸ் தேர்வு செய்யவும். பொருந்தாவிட்டால் நோ தேர்வு செய்யவும். அடுத்து தகுதி தேர்வு விவரத்தில் பொருத்தமான தேர்வை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக தமிழ்நாடு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் TNAJC தேர்வு செய்யலாம். இப்போது உங்களுக்கான கடவுச்சொல்லை உருவாக்கவும். குறைந்தது 6 எழுத்துகள் இருக்க வேண்டும். எழுத்து, எண் மற்றும் சிறப்பு குறியீடு சேர்த்தால் பாதுகாப்பாக இருக்கும். அதே கடவுச்சொல்லை கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் பகுதியில் மீண்டும் உள்ளிடவும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு சேவ் பொத்தானை அழுத்தவும். அடுத்து வரும் திரையில் OTP சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும். முக்கியமாக மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண்ணை கவனமாக பதிவு செய்யவும். பின்னர் மாற்ற இயலாது. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை தளத்திற்கு வரவேற்கிறோம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை இங்கு உள்ளிடவும். அடுத்து உங்கள் கடவுச்சொல்லை உள்ளிடவும். பின்னர் லாகின் பொத்தானை அழுத்தி உள்நுழையவும். புதிய பயனர் என்றால் ரெஜிஸ்டர் என்பதை அழுத்தி பதிவு செய்யலாம். கடவுச்சொல்லை மறந்துவிட்டால் ஃபோர்காட் பாஸ்வேர்ட் விருப்பத்தை பயன்படுத்தலாம். உள்நுழைந்த பிறகு தனிப்பட்ட தகவல் பதிவு திரை திறக்கப்படும். உங்கள் பெயர் மற்றும் பிறந்த தேதி போன்ற விவரங்கள் தானாக நிரப்பப்பட்டிருக்கும். உங்கள் ஆதார் எண்ணை சரியாக உள்ளிடவும். தொடர்பு முகவரியை சரியாக உள்ளிடவும். தேவைப்பட்டால் சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்பதை தேர்வு செய்து நிரந்தர முகவரியை தானாக நிரப்பலாம். மாநிலம், மாவட்டம், தாலுக்கு மற்றும் அஞ்சல் குறியீட்டை சரியாக தேர்வு செய்யவும். வலது பக்கத்தில் பிற விவரங்களை நிரப்ப வேண்டும். உங்கள் பாலினம், தாய்மொழி மற்றும் தேசியத்துவத்தை தேர்வு செய்யவும். நேட்டிவிட்டி மற்றும் மத விவரங்களையும் சரியாக நிரப்பவும். சமூக மற்றும் ஜாதி விவரங்களை தேர்வு செய்து தேவையான சான்று எண்ணை உள்ளிடவும். தந்தை மற்றும் தாயார் பெயர்களை பதிவு செய்யவும். பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கைபேசி எண்ணை சரியாக உள்ளிடவும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து சேவ் கண்டினியூ பொத்தானை அழுத்தவும். இப்போது சிறப்பு ஒதுக்கீடு தொடர்பான தகவல் பதிவு திரை திறக்கப்படுகிறது. நீங்கள் விளையாட்டு ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்கிறீர்களா என்பதை தேர்வு செய்யவும். எஸ் தேர்வு செய்தால் தேவையான விளையாட்டு சான்றுகள் பின்னர் சரிபார்க்கப்படும். முன்னாள் படைவீரர் ஒதுக்கீடு பொருந்துமா என்பதை தேர்வு செய்யவும். இந்த ஒதுக்கீடு ஆர்மி, நேவி, ஏர் போர்ஸ் பணியாளர்களுக்கு மட்டும் பொருந்தும். மாற்றுத்திறனாளி என்றால் எஸ் என்பதை தேர்வு செய்யவும். பின்னர் மாற்றுத்திறனின் வகையை தேர்வு செய்யவும். உதித் எண்ணை மற்றும் மாநில அடையாள எண்ணை உள்ளிடவும். மாற்றுத்திறனின் சதவீதத்தை சரியாக பதிவு செய்யவும். பொருந்தாத இடங்களில் நோ என்பதை தேர்வு செய்யவும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு சேவ் கண்டினியூ பொத்தானை அழுத்தவும். இப்போது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் பகுதியில் உள்ளோம். இங்கு பெற்றோரின் தொழில் மற்றும் ஆண்டு வருமானத்தை தேர்வு செய்ய வேண்டும். இந்த தகவல்கள் ஸ்காலர்ஷிப் தகுதி கணக்கிட பயன்படும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்ற கேள்விக்கு உங்கள் குடும்பத்தில் முதன்முறையாக பட்டம் பெறுபவர் என்றால் எஸ் என்பதை தேர்வு செய்யவும். போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் பற்றிய கேள்விக்கும் தகுதியானவர்கள் எஸ் என்பதை தேர்வு செய்யலாம். மேலும் கல்வி கடன் பெற திட்டமிட்டுள்ளீர்களா என்ற கேள்விக்கும் சரியான பதிலை தேர்வு செய்யவும். அனைத்து விவரங்களையும் நிரப்பிய பிறகு சேவ் கண்டினியூ என்பதை அழுத்தவும். இப்போது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பகுதியில் உள்ளோம். முதலில் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் பகுதியில் நீங்கள் படித்த பள்ளியின் வகையை தேர்வு செய்யவும். அடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன் பகுதியில் பள்ளி அமைந்துள்ள இடத்தின் வகையை தேர்வு செய்யவும். நீங்கள் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்திருந்தால் எஸ் தேர்வு செய்யவும். இல்லையெனில் நோ தேர்வு செய்யவும்.
அடுத்து RTE மற்றும் அரசு பள்ளி தொடர்பான கேள்விகளுக்கு உங்கள் நிலைக்கு ஏற்ப எஸ் அல்லது நோ தேர்வு செய்யவும். இங்கு நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளி விவரங்களை உள்ளிட வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஆண்டு, மாநிலம், மாவட்டம், பள்ளி பெயர் மற்றும் பாடமொழி ஆகியவற்றை சரியாக தேர்வு செய்யவும். அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே பள்ளி என்றால் apply 6 STD school name to all என்பதை தேர்வு செய்யலாம். மேலும் நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தீர்களா என்பதையும் சரியாக தேர்வு செய்யவும். அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்று சரிபார்த்து சேவ் கண்டினியூ என்பதை அழுத்தவும். இப்போது அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பகுதியில் உள்ளோம். இங்கு உங்கள் 12ஆம் வகுப்பு கல்வி விவரங்களை உள்ளிட வேண்டும். போர்டு, ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் மற்றும் தேர்ச்சி பெற்ற ஆண்டு ஆகியவற்றை சரியாக உள்ளிடவும். முந்தைய ஆண்டுகளில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் ஆகிய பாடங்களுக்கான மொத்த மதிப்பெண்களையும் பெற்ற மதிப்பெண்களையும் தனித்தனியாக சரியாக பதிவு செய்ய வேண்டும். பின்னர் HSC குரூப் பகுதியில் அகாடமிக் அல்லது வொகேஷனல் என்பதை உங்கள் படிப்பிற்கு ஏற்ப தேர்வு செய்யவும். அடுத்து குரூப் கோட் பகுதியில் உங்கள் பாடப்பிரிவை தேர்வு செய்யவும். பயிற்று மொழியை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பகுதியில் தேர்வு செய்யவும். இப்போது HSC மேக்ஸிமம் மார்க்ஸ் பகுதியில் மொத்த மதிப்பெண்களை உள்ளிடவும். பின்னர் HSC obtained மார்க்ஸ் பகுதியில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை சரியாக பதிவு செய்யவும். இங்கு நீங்கள் நீட், JEE, IMUCET போன்ற தேர்வுகளுக்கு விண்ணப்பித்துள்ளீர்களா என்பதை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து MSIDI இல்லை எனில் அதற்கான காரணத்தை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் தேவையெனில் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பர் ஐ பதிவு செய்யலாம். அதன் பின் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் போன்ற பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களை உள்ளிட வேண்டும். ஒவ்வொரு பாடத்திற்கும் obtained மார்க் கட்டாயம் நிரப்ப வேண்டும் என்பதை கவனிக்கவும். இது பிரிவியூ பக்கமாகும். இங்கு நீங்கள் இதுவரை பதிவு செய்து அனைத்து தகவல்களையும் முழுமையாக பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபோ, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகாடமிக் இன்ஃபர்மேஷன் போன்ற அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை கவனமாக சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தவறுகள் இருந்தால் பேக் பொத்தானை பயன்படுத்தி மீண்டும் சென்று திருத்தி பதிவு செய்ய வேண்டும். முக்கிய அறிவிப்பு: ஒருமுறை நீங்கள் பேமெண்ட் செய்த பிறகு எந்த தகவலையும் மாற்ற முடியாது. ஆகவே அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி பின்னர் மட்டுமே கண்டினியூ டு பே பொத்தானை அழுத்த வேண்டும். இப்போது நீங்கள் கட்டண பக்கத்தில் உள்ளீர்கள். முதலில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பகுதியை கவனமாக வாசிக்கவும். ஒரு பேமெண்ட் ஐ மட்டும் தேர்வு செய்து கட்டணம் செலுத்தவும். ஒரே கட்டணத்தை இருமுறை செலுத்த வேண்டாம். கட்டணம் செலுத்திய பிறகு அதன் நிலையை மை ப்ரொஃபைல் மை டிரான்சாக்ஷன்ஸ் பகுதியில் சரிபார்க்கலாம். ஒருமுறை செலுத்திய கட்டணம் திரும்ப வழங்கப்படாது. இங்கு பதிவு கட்டணம் ரூபாய் 500 என்று காட்டப்படுகிறது. கீழே உள்ள வங்கிகளில் ஒன்றை தேர்வு செய்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது UPI மூலம் கட்டணம் செலுத்தலாம். கட்டணம் வெற்றிகரமாக முடிந்ததும் ரிப்போர்ட் பேஜ் தானாக திறக்கும். ரிப்போர்ட் பேஜ் திறக்கவில்லை என்றால் மீண்டும் லாகின் செய்ததும் கட்டணம் வெற்றிகரமாக இருந்தால் ரிப்போர்ட் பேஜ்க்கு கொண்டு செல்லப்படும். கட்டணம் வெற்றியடையவில்லை என்றால் மீண்டும் பே செய்யுமாறு கேட்கப்படும். உடனே மீண்டும் கட்டணம் செலுத்த வேண்டாம். குறைந்தது 20 நிமிடங்கள் காத்திருந்து மை டிரான்சாக்ஷன்ஸ் பகுதியில் உங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஐ பார்க்கலாம். நிலையை புதுப்பிக்க ரீலோட் பொத்தானை கிளிக் செய்யவும். ஸ்டேட்டஸ் இன் ப்ரோக்ரஸ் என்றால் காத்திருக்கவும், ஃபெயில்ட் என்றால் மட்டுமே மீண்டும் கட்டணம் செலுத்தவும். இங்கு டவுன்லோட் நவ் என்ற லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அழுத்தி உங்கள் அப்ளிகேஷன் ஐ டவுன்லோட் செய்து பார்க்கலாம். இந்த எண் நீங்கள் பதிவு செய்த அனைத்து தகவல்களும் இருக்கும். அதை திறந்து உங்கள் பெயர், மதிப்பெண்கள் மற்றும் பிற விவரங்கள் சரியாக உள்ளதா என்று கண்டிப்பாக சரிபார்க்கவும். பின்னர் அப்லோட் சர்டிபிகேட்ஸ் அல்லது கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிபிகேட்ஸ் என்பதை அழுத்தி அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம்.
இப்போது சான்றிதழ் பதிவேற்றம் செய்யும் பக்கம் திறக்கப்பட்டுள்ளது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ கவனமாக படிக்கவும். குறியீடு உள்ள சான்றிதழ்கள் கட்டாயம் அப்லோட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சான்றிதழையும் தனித்தனியாக அப்லோட் செய்ய வேண்டும். ஃபைல் ஃபார்மேட் JPG, JPEG, PNG அல்லது PDF ஆக இருக்க வேண்டும். மேலும் ஃபைல் சைஸ் குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும். அப்லோட் செய்த பிறகு அது சரியாக அப்லோட் ஆனதா என்று உறுதி செய்யவும். இப்போது அப்லோட் செய்ய வேண்டிய கட்டாயமான சான்றிதழ்கள்: 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர். மேலும் தேவையானவர்களுக்கு மட்டும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்லோட் செய்ய வேண்டும். ஆப்ஷனல் அப்லோட் செய்யக்கூடிய சான்றிதழ்கள்: 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட், 11ஆம் வகுப்பு மார்க் ஷீட், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட். மேலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான அடிஷனல் சர்டிபிகேட்ஸ் ஐ அப்லோட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சான்றிதழுக்கும் அப்லோட் பொத்தானை அழுத்தி உங்கள் கோப்புகளை தேர்வு செய்து பதிவேற்றவும். அனைத்து தேவையான சான்றிதழ்களும் அப்லோட் செய்யப்பட்டுள்ளதா என்று சரிபார்த்து ஃப்ரீஸ் அப்லோட் பொத்தானை அழுத்திய பிறகு ஒரு உறுதிப்படுத்தல் பாப்அப் காட்டப்படுகிறது. இங்கு நீங்கள் அப்லோட் செய்த அனைத்து சான்றிதழ்களையும் மீண்டும் மாற்ற முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. அதனால் அப்லோட் செய்த அனைத்து சர்டிபிகேட்ஸ் சரியாக உள்ளதா என்று முன்பே சரிபார்த்திருக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள டிக்ளரேஷன் ஐ கவனமாக படிக்கவும். அதில் நீங்கள் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை என்று உறுதி அளிக்கிறீர்கள். பின்னர் செக் பாக்ஸ் தேர்வு செய்து கன்ஃபர்ம் பொத்தானை அழுத்தவும். கன்ஃபர்ம் அழுத்திய பிறகு உங்கள் சர்டிபிகேட் அப்லோட் ப்ரோசஸ் முழுமையாக ஃப்ரீஸ் செய்யப்படும். இதற்கு பிறகு எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளவும். ஆகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026ற்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.